ஹலோ ஸ்மார்டர்ஸ், ஐ எம் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் டெய்லியும் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பிரைமரி மார்க்கெட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து என்னோட காஃபி ஷாப் நடத்திட்டு வரேன் நான். ஓகேங்களா? இப்போ அந்த காஃபி ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் விரிவுபடுத்தணும், அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு காசு தேவைப்படுது. ஸோ முதலீடு கண்டிப்பாக தேவை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. ஸோ இப்போ 10 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வந்து ஷேர்ஸா, அதாவது பங்குகளாக விடணும் அப்படின்னு நினைக்கிறேன். பங்கு மூலியமா அந்த 5 லட்ச ரூபா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பப்ளிக் கிட்ட, பொதுமக்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து என்னோட கம்பெனி இருக்கு, நான் விரிவுபடுத்த போறேன், என்னோட கம்பெனியில் வந்து பாஸ்ட் இயர்ஸோட, அதாவது கடந்த காலங்களில் வந்து இந்த அளவுக்கு லாபம் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கம்பெனி பங்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து செபியில் வந்து என்னோட கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க கிட்ட வந்து நான் வந்து பர்மிஷன் வாங்கிப்பேன். ஓகேங்களா? ஸோ செபினா ஒன்றும் இல்லை, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான எல்லாத்தையும் வந்து இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த 5 லட்ச ரூபாவை நான் எப்படி கொடுப்பேன்னா, இப்போ எனக்கு வந்து 10,000 ஷேரை நான் வந்து இஷ்யூ பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஷேரோட விலை 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் 10,000 ஷேரை வந்து நான் இஷ்யூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ என்னோட ஷேரை வந்து நீங்கள் 50 ரூபா, ஒரு ஷேர் வந்து 50 ரூபா விலை கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக அங்கே அந்த வேர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக நான் வந்து என்னோட கம்பெனி ஷேரை வந்து நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன். ஸோ யாருக்கு வந்து விருப்பம் இருக்கோ அவங்க வந்து என்னோட கம்பெனி ஷேரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் யார் இன்ட்ரெஸ்டாக இருக்குங்களோ அவங்க வந்து என்னோட கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ், என்னோட கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்லாம் அவங்க எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்னோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணுற காசை வந்து நான் முதலீடாக எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்படி வந்து ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இல்லை, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைமாக ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஸோ அதுதான் வந்து பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதுதான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ஒரு எல்லா கம்பெனியும் வந்தாகணும். கண்டிப்பாக பிரைமரி மார்க்கெட்டில் தான் எல்லா கம்பெனியும் ஃபர்ஸ்ட் டைம் வரணும். அதுக்கப்புறம் தான் செகண்டரி மார்க்கெட்டில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இப்போ பிரைமரி மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டும் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஷேரை வாங்க மட்டும்தான் முடியும், கண்டிப்பாக விற்க முடியாது. ஒரு ஷேரை வாங்க மட்டும்தான் முடியும். செகண்டரி மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா, செகண்டரி மார்க்கெட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ரெகுலராக பார்க்குறோம்ல, ஸோ ரிலையன்ஸ் ஷேர் வந்து இவ்வளோ ஏறுது இறங்குது அப்படின்ட்டு ரெகுலராக நிறைய ஷேர்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்குறோம். என்எஸ்சி பேஸில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஷேர்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஷேர்ஸை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஆனால் பிரைமரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை வாங்க மட்டும்தான் முடியும். ஸோ பிரைமரி ஷேர்ஸை நீங்கள் இப்போ பிரைமரி ஷேர்ஸில் ஒரு ஷேர்ஸை வாங்கினீங்கன்னா கூட அதை வந்து செகண்டரி மார்க்கெட்டில் தான் வந்து விற்க முடியும், வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரைமரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். இப்போ நான் 50 ரூபாய்க்கு ஒரு ஷேர் விடுறேன்னா நான் இன்னைக்கு வந்து அந்த ஷேரை வாங்கினாலும் சரி, நாளைக்கு அந்த ஷேரை வாங்கினாலும் சரி, ஒரு 5 நாள் கழிச்சு, அதாவது ஒரு பீரியட், ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நேரத்துக்குள்ளே இப்போ 5 நாள் வரைக்கும் இந்த ஷேர் வந்து இருக்கும், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு 10 நாள் வரைக்கும் நாங்கள் பப்ளிக்காக இந்த ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ வந்து யார் வேணாலும் எங்கள் கம்பெனி ஷேர்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஷேரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் இருக்கும். அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இதே செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண அன்னைக்கே அந்த ஷேரோட விலை ஏறும் இறங்கும், ப்ரைஸஸ் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து
ப்ரைஸஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. அதே மாதிரி ப்ரைமரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் ஒரு ஷேர் வாங்க போகிறேன்ப்பா எனக்கு ஒரு ஷேர் கொடுனா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. லாட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. லாட் சைஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியும் ஒரு லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லாட் சைஸ்னால் இப்போ வந்து 10 ஷேராக தான் நீங்கள் வாங்க முடியும், 50 ஷேராக தான் வாங்க முடியும், 100 ஷேராக தான் வாங்க முடியும் அப்படின்ட்டு ஒரு லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லாட் சைஸில் தான் நீங்கள் ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்க முடியும். பட் செகண்டரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷேர் கேட்டாலும் கொடுப்பாங்க, 100 ஷேர் கேட்டாலும் கொடுப்பாங்க, 1000 ஷேர் கேட்டாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஷேரை வந்து அந்த கம்பெனி மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும், அந்த கம்பெனி மட்டும்தான் விற்க முடியும், அதை நம்ம யார் வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. அந்த ஷேர்ஸை யார் வேணால் வாங்கலாம், யார் வேணால் விற்கலாம். இன்றைக்கி நான் ஒரு ஷேரை வாங்கியிருக்கேன், நாளைக்கு வந்து அந்த ஷேரை நான் உங்ககிட்ட விற்பேன், மறுபடியும் நாளைக்கு அந்த ஷேரை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லா ஷேருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கவும் செய்கிறாங்க, விற்கவும் செய்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைமரி மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஷேரை வாங்கினீங்கன்னா அந்த ஷேரை பே பண்ணுவீங்களா, ஒரு 50 ரூபா கொடுக்குறீங்கன்னா, ஒரு ஷேர் வாங்கினா 50 ரூபா கொடுக்குறேன்னா அந்த ஷேரோட நீங்கள் பே பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு தான் போகும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. ஓகேங்களா. ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஷேரை வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி அதை கடைசியாக வாங்கினாங்க பார்த்தீங்க. இப்போ நான் ஒரு ஷேரை விற்கிறேன்னா கடைசியாக விற்கிறேன்னா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த காசு தான் எனக்கு லாபம். அதே மாதிரி நான் விற்கிறேன், நீங்கள் மறுபடியும் வேறு யாருக்காச்சும் விற்பீங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு லாபம். ஸோ அப்படி வந்து போகிறது தான், அப்படி தான் நம்மளுக்கு வந்து செகண்டரி மார்க்கெட்டில் இன்கம் கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ரைமரி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி செகண்டரி மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியலனா மேலே கார்டில் கொடுக்குறேன். ஸோ அங்கே போயிட்டு அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஒரு ஃப்ரீயாக ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை மோதிலால் ஓஸ்வால் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ஷேரை வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ அதை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ செக்ஷனில் அழகாக டீட்டெயில்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து நம்ம போய் செக் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ உங்கள் மொபைலில் இருக்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இந்தியா அப்படின்ட்டு india.comன்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த மெனு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 5th ஒன் பப்ளிக் இஷ்யூஸ்ன்னு போட்டிருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்தில் எத்தனை ஐபிஓ கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ லாஸ் ஆச்சு எவ்வளோ கெயின் ஆச்சுன்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இது வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா அது மேலே வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது இண்டிகோ பெயிண்ட் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து லிஸ்ட் பண்ணாங்க, ஸோ இஷ்யூ ப்ரைஸ் என்ன 1402 ரூபா இஷ்யூ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் க்ளோசிங் டேட் அப்போ என்ன ப்ரைஸ் இருந்துச்சு, எவ்வளோ லாபம் வந்துச்சுன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லைவ் பப்ளிக் இஷ்யூஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக என்னென்ன மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புது ஷேராக இஷ்யூ பண்ணல, ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்க எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் இப்போ 1,00,000 ஷேர்ஸ் வந்து என்எஸ்சிபிஎஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இன்னும் ஒரு 10,000 ஷேர்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் வந்து புதுசாக இஷ்யூ பண்ணால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் தான் இஷ்யூ பண்ணி ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அரவிந்த் ஃபேஷன்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். டைப் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி. இப்போ அரவிந்த் ஃபேஷன் வந்து பார்த்திங்கன்னா டைப் வந்து ஈக்விட்டி. இஷ்யூ பீரியட் பார்த்திங்கன்னா 10 May 2021 to 24 May 2022. ஸோ இது நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா 14th May. ஸோ 4 நாளுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், எத்தனை ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வேல்யூ, அதாவது அந்த ஷேர்ஸ் அந்த கம்பெனியோ அந்த ஷேரோட ஒரிஜினல் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீமியம், இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமில் சேல் பண்ணுறாங்க. ஸோ 65 ருபீஸ். இப்போ யாருன்னா இந்த ஷேரை வாங்கணுன்னா 65 ரூபா கொடுத்து தான் இந்த ஷேரை வாங்க முடியும். மார்க்கெட் லாட் வந்து ஒரு ஷேர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மார்க்கெட் லாட் இது தான். ஸோ இங்கே எவ்வளோ ஷேர்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த ஷேர்ஸ் தான் நம்மளால் அவ்வளோ ஷேர்ஸ் தான் நம்ம வாங்கணும். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட், இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து NSE/BSEயில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து NSE/BSEயில் பார்த்திங்கன்னா 138.60 இந்த ப்ரைஸில் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் 65 ரூபா. ஸோ இது நம்மளுக்கு லாபம் தான். ஸோ இப்போ நம்ம 65 ரூபா கொடுத்து வாங்கணுன்னா நம்ம 138 ரூபாய்க்கு வந்து நம்ம விற்கலாம். ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ரைஸ் இருக்குது, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து இந்த ஷேரை வந்து நம்ம எல்லாராலையும் வாங்க முடியாது. ரைட் இஷ்யூ, ஏன்னா இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் இஷ்யூ. ஸோ வந்து சில பேரால் மட்டும்தான் இந்த ஷேர்ஸை வாங்க முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் வந்து எப்படி லிஸ்ட் ஆகிருக்குன்றதை பற்றி நம்ம வந்து பார்க்க முடியும். மற்ற ஷேர்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மார்ட்டர் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.